எந்த வீடியோ போட்டாலும் இந்த சேனல் 50,000 வியூ அசால்ட்டா போகுது. அதை ஷார்ட்ஸ்ல போட்டு கூன்னு கூவி வைக்கிறியா? ஏங்க கம்பெனி ரகசியத்துல வெளியே சொல்லிக்கிட்டு நம்ம இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா தோலை தட்டி பேசுறதால லைக் போடாம உள்ள போயிட போறீங்க. லைக் போட்டு பாருங்க. சரி வாங்க போலாமா? டிங்கிடி டிங்கிடின்னு லெஃப்ட் ரைட்னு ஆடி போறது முக்கியம் கிடையாது. சாருக்கும் நல்ல ஐஸ் தர வழி ஊந்து கூட்டக்கால ஓடிச்சு போற. உன்னை நகவட்டம் தான் கூட்டு வந்தோம், புரியுதா? அப்படியே உன்னை தெரியாதனமா கடத்தி கார்ல போட்டு கொண்டு வந்தேன். உன் பேர்ல இருக்கிற 15 ஏக்கரை சைன் போட்டு மாத்தல. இந்த மாதிரி முட்டைக்கால ரியாக்ஷன் கொடுக்காத. ஏரியாவுல வரும்போதே கேங்ஸ்டர் கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வரணும். முத கேட்ல இருக்கிறவங்கள நீங்க பாட்டு அவமதிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்ப ரெண்டாவது கேட்ல இவர்கிட்ட பாருங்க, டென்ஷனான ஆளு இவரு. அப்படியே கோபக்காரங்க, அவரு மிலிட்டரி ஆளுங்க அவரு. அவன் ஒளிர இடத்தை எவனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. அது சரியா உங்களுக்கு அந்த பக்கெட் உள்ள இருக்கிறான்னு எப்படி தெரியும்? சார் அவன் தான் சார் எழுதி குத்து படிக்க சொல்லிட்டு போனா. அதோ ஒருத்தன் பச்சைக்காரில் போறான். பச்சைக்காரில் எவ்வளவு தைரியம் தான் என் ஓனர் மாதிரி பச்சைக்காரில் போவா. அதோ ஒருத்தன் லெஃப்ட் திரும்ப. எவ்வளவு தைரியம் தான் லெஃப்ட் திரும்ப. வெரி குட். உனக்கு 2 சிக்கன் எக்ஸ்ட்ரா போறேன்டா இன்னைக்கு. எங்கடா பாத்து போறே? யார் நீ? கப்பு ஃபுல்லா செரி பழந்து. சரி ஒன்னு எடுத்து சாப்பிட்டா கூட மனசு திருப்தி வயிறார சாப்பிடலான்னு பாக்கலாம். அங்க பாருங்க குச்சி எடுத்து டிங்கிடி டிங்கிடி டிங்கிடின்னு ஆடிக்கிட்டு இருக்கான். பெருக்காதன்னு சொன்னா பெருத்து போய் நல்லா போண்டா கோழி மாதிரி இருக்கிற காத்தகத்தெல்லாம் இறக்குற உலகத்தை. உங்களுக்குலாம் என்ன ஸ்ட்ரெஸ், வேலை ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு கதவு திறந்து உள்ள போய் பாக்குற ஷவர் ஆன் பண்ணி எப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தண்ணியில கரைஞ்சி ஓடுது. அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணி குளிக்கிறாரு பாருங்களா. சார் பேசுறான் சார். அவன் இல்ல திட்டல, நல்ல வார்த்தை தான் சொல்றான். வீட்டுல பூனைய பாத்துக்கிறது கேமரா வாங்கி வந்தாச்சு. கேமராவை பார்த்தா பூனைய காணா. இப்படி திரும்பி பார்த்து என்ன என் வீட்டுக்குள்ளார வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் பாத்துக்கிற யார் நீ? கேக்குறேன்ல யாரா நீ? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். ஊர்ல இருக்கிற மொத்த பணியும் ஒரே சமயத்துல கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுகிறாருங்க அவரு. அப்படி உட்காந்து மொமெண்டமா கிரியேட் பண்ணி ஒரு சூறாவளி வந்துச்சுன்னா மொத்த பணியும் காலி ஆயிரும். போய் தூங்கிட்டு இருக்கான். எழுப்ப சொன்னா போய் எழுப்புறாரு பாருங்க. அந்த பெட்ஷீட்டுக்கும் வலிக்காம அங்க படுத்துனுக்கிறவருக்கும் வலிக்காம வந்து பாக்குறவன் கால் மூவ்மெண்ட் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னு நினைச்சு போயிருவானுங்க. என் அன்பை எவனையும் தொட விட மாட்டான்டா. எவனையும் என் அன்புக்கு டிஸ்டர்பே கொடுக்க கூடாது. உன் அன்புக்கு நாங்களா எதுவும் பண்ண தவிர கழுத்து புடிச்சு மாடிக்கு இப்படி நின்னு வச்சுக்க. நாளை நாள உன் அன்பு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரும். ஒரு டப்பா மூடி தாங்க எடுத்து பூனை மண்டையில மாட்டினா ஆட்டேங்க அப்பா 10 பொருத்தமா அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குது. செஃப் மாதிரியே இருக்கிறாரு. லவ் பண்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எப்படி சண்டையெல்லாம் சால்வ் பண்றதுன்னு சொல்றாரு. கேட்டுக்கோங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு என்னடா முறைச்சிக்கிட்டே இருக்கிறா? கருப்பு வலையில வந்துட்டு அப்படியே நீ தான் இங்க பவர்ஃபுல் ஆள் நினைச்சுக்கிறியா? 4 செவத்துக்குள்ள நாங்க சொல்றதா சட்டம், புரியுதா? இவங்க சொல்றதா சட்டம், இவங்க சொல்றதா நியாயம். ஒரே ஒரு நாள் வந்துட்டு குளிருது, கொஞ்சம் காலு கடையில இடம் கொடுங்க, படுத்துட்டு நல்லா கதை பாயிட்டு போறேன். இங்க பாரு செட்டில் ஆயிட்டான். அவன் குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டான். இந்த பொம்மை பூனைங்களுக்கு நடுவுல ஒரு கோவக்கார பூனை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்களால அதை கண்டே பிடிக்க முடியாது. ஓ ஒண்ணுதான் பூனையா? அமைச்செல்லாம் பண்ணி குட்டியாது. அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஏன்டா இப்படி பண்ற? ஒண்ணு நீயாச்சும் குடிச்சு தோலைன்னு இல்ல என்னையாச்சும் குடிக்க ஒண்ணும். எதுக்கு இல்லாம இதை பிச்சு போட்டு எங்க பாரு. இப்ப இது என்ன பண்ண முடியும்? இந்த மொழி முழிக்காத, இந்த திருட்டு மொழிய வச்சுக்காத. பூனை தானங்க அவனும். அப்ப பூனைங்களுக்குள்ள ஒரு குணாதிசயம் அவங்களும் இருக்குமா இல்லையா? அங்க பாரு, அவன் போய் நின்னதுக்கே அப்படியே துடிக்கிறான். யாரா இவன்? அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. அது ஒண்ணு இல்ல, பனில வெறுங்கால நடக்கிறானே. சரி காலைல சாக்ஸ் சூனு போட்டு சும்மா வெறியா நடக்க விடுவோன்னு பார்த்தேன். அது செட் ஆகல போல இருக்கு.
யாருக்கும் தெரியாம வந்துகிட்டு இருக்கீங்களா? ஏன்டா உன்னை நேத்தே நெயில் கட் பண்ணணும்னு சொன்னாலடா, பைப்புக்குள்ள கரகரன்னு தேய்ச்சினே வரடா, வா வந்து 10 ஊக்கி போடு, இதான் உனக்கு பனிஷ்மெண்ட். எங்கடா இந்த பால் பாக்கெட்டை காணா? ஐயோ ஐயோ, கண்டுபிடிச்சிருவானுங்க போலயே. நம்ம தான் கேஷுவலா இருக்குமே, எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது மிகவும் பயங்கரமான கொடியும் இருக்குங்க. சரி, இருந்தாலும் அதுக்கு பசிக்கும்ல, சாப்பாடுன்னு ஒண்ணு கொடுக்கணும்ல, அதான் 10 அடி தள்ளி நின்று கம்பியில கொடுக்குறோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வெளிய வந்து கதவு திறங்க. சைடு மூக்கல சைலண்டா வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஓடியா ஓடியா ஓடியா. யாருமா வீட்ல வாமா வெளியேமா பூனை அப்படியே பத்திரமா. ஆடா பாவீங்களா, என்ன பூனைய மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணு. இங்க வாயா, இங்க பாரு, அப்படியே முட்டை கணக்கு வாயா. நான் என்ன தொட வந்தாலே அப்படியே எகிரி எகிரி கடிக்கிற. மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி டைனிங் டேபிள் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க உன்ன. வீட்டுக்கு வந்து 20 நாள் ஆகி போச்சுங்க. அப்புறம் இந்த அளவு கூட உரிமை இல்லைன்னா எப்படியா? இருங்க, கொஞ்சம் டீசெண்டா தான் கேட்டுங்கிறான் சாப்பாடு. இப்பயே நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். மூஞ்சிக்கு முன்னாடி அவரை புகழாதீங்க. அங்க பாருங்க, கையும் காலும் தரையில எங்கேயுமே நிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படி சைடுல போயிட்டு பின்னாடிக்கா புகழ்ந்து வந்துட்டு அப்புறம் சாப்பாடு போடுங்க. நான் வந்துச்சு மோப்பம் முடிச்சுன்னு எங்க இருந்து என்ன வேணும்? என்ன முறைக்கிற? மேல நாட தெரியுது, அங்க எதுக்கு போ? டேய், எதுக்கு வந்தா எதுக்கு போற? வாங்கிக்கோட கண்ணா, தராங்கல்ல வாங்கிக்க. ஏன் இந்த பக்கம் சந்தில போய் பிடிங்கி பார்த்தா செல்லம் வாங்கிக்கோ. வாங்க, ஒரே கிள்ளி விட்டுருவோம் கம்முன்னு. சரி, நீங்க கொடுத்துட்டு போறீங்க, அப்படி போறதுக்குள்ள வாங்கி பானிபூரி சாப்பிட்டுருவாங்க. எந்தாயி அவளை போ யாரு இந்த ஊரிலே. நீங்க தரையளவுல அவரை வச்சிருக்கும் போது தான் நார்மலா இருப்பாரு. நீங்க தரையில இருந்து ஒரு 5 ஃபீட் மேலே ஏத்தினீங்கன்னா போதும், ஹெலிகாப்டர் ஏரோப்ளைனுக்குலாம் டஃப் கொடுப்பாரு. வீட்டிலே கொக்கலிங் வண்டி உருவாக்கலாங்க. இப்படி பிடிச்சி அப்படி ஹைட்ராலிக் ப்ளஷர்ல தூக்கி அப்படி போட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் லோடு பாட்டுன்னு போயினே இருக்கும். சார், அது உங்களுக்கு கிடையாதுங்க, வந்துட்டு போற மனுஷ குட்டிக்கு. அப்படியா? சரி, ஓகே, நான் எடுத்துக்கலாமா? ஏய், சொல்றது புரியுதா இல்லையாடா உனக்கு? You're actually not allowed to have donuts. You're not allowed to have donuts. Rules and regulations. எங்களுக்கு இல்ல. அதான் மண்டையில இடிக்குதுன்னு தெரியுதுல, அப்படி ஓரமா வந்து உட்காரலாம்ல. மண்டையில கிட்டே அடிச்சு பாரு, சோறு போலன்னு கோச்சுனுக்கிறியா? சரி, அங்கே உட்காந்து விட்றா. அவ்வளவு சூப்பரா ஆடுறீங்களே. நான் எங்கேயா ஆடுறான்? ஃப்ரேம் மட்டும் தானே நீங்க பாக்குறீங்க. ஃப்ரேம் கீழே அவன் கீழே குஞ்சிட்டு லப்பர் பண்ட கழுத்துல கட்டி எடுத்துனுக்குறான் டான்ஸ் பண்ணணும்னு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இது வந்து நம்ம வந்துட்டு எளிதில் சும்மா காமெடியா எடுத்துட்டு போற வேண்டிய விஷயம் கிடையாது. ரொம்ப சீரியஸா ஏதோ நடந்திருக்குது. அவன் மூஞ்ச பாருங்க, அவன் கலரை பாருங்க, எங்க கோலமாவை தூக்கின்னு வந்தான்னு தெரியல. அப்புறம் என்ன வாங்கி வந்து வச்சுட்டு சும்மா போர் அடிச்சுன்னு இருக்குதுல, எதனா அப்படி இப்படி காட்டினாதான் வாங்கி வந்ததுக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும். என்னடா நடக்குதுங்க? நீ பூனையே கிடையாது, பூனையே. அங்க பாரு, அங்க பாரு, இந்த மாதிரி எரிச்சல் வர மாதிரி பார்த்தா யார் உனக்கு பாவப்பட்டு சாப்பாடு கொடுப்பா சொல்லு? இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. அத்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு வரேன். ஒரு அருமையான வேலையில என்னுடைய மனைவிமார்களோடு என்னுடைய 4 பையன்களோடு என்ன ஒரு அருமையா. சரியா நான் கத்தத்தை கேட்டுக்கிறீங்க நீங்க? என்னடா என்ன கத்தின பாரு? சும்மா கத்தின. பாசமும் வேணும் உனக்கு, பாலம் வேணுமா? உனக்கு பால் வாங்க தானே போயினுக்கிறேன். அப்புறம் பால் இருந்தாலும் கத்துற, பாசக்காரனா சும்மா இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு கசகசன்னு ஆயிரும். அப்புறம் ஏறி உக்காஞ்சி ஓனா ஒரே இடத்துல ஓடுற மாதிரி தான் இருக்கும். உள்ள இருக்கிறது சுத்தம் ஓடின மாதிரி இருக்கும்ட்டு வாங்கி வந்து கொடுத்தா இவன் என்னடா அவன் அது ஒரு சுத்தத்துக்குள்ளே அவன் 4 சுத்து. சரி, ஓகே, ஓடுறான்ல, ஓடுறதுக்கு வாங்கி வந்தா ஓடுறான், முடிஞ்சிச்சு. நீங்க சாப்பிட்றதெல்லாம் எடுத்து ஒரு வாய் விட்டுனா சாப்பிடுவான்னு நினைச்சிடாதீங்க. அதுல அவருக்கு பிரியாணி மசாலா, கரம் மசாலா, உப்பு எல்லாம் கரெக்டா இருந்தா தான் அவர் நக்கியே பாப்பாரு. Like the turtleback fries. காலங்காத்தால மட்டும் கிட்டத்தட்ட 10 வீட்டுல கத்த சொல்லி பேமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் 3 வீடு ஆட் பண்ண சொல்லி ப்ரீ பேமெண்ட் வேற பண்ணிருக்காங்க. அதனால இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடணும்ல, 5 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. சாப்பாடு கொடுக்க போன கத்தனாம்புறம் சாப்பாட்டை கட்டலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது போல பயங்கரமான ரோசக்கார போல நினைச்சா கப்பூல் எட்டி பார்த்துட்டேன். ஓ சாப்பாடா சொல்லக்கூடாதா?
I'm sorry. I'm sorry. I'm sorry.